வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு லைஃப் ஹாரஸ்கோப். ஸ்வஸ்தி ஸ்ரீ நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது ஆண்டு மாசி மாதம் 3ஆம் நாள் 15/2/2024 வியாழக்கிழமை. சுக்லபட்ச சஷ்டி திதியும் அஸ்வினி நட்சத்திரம் அமிர்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினமான இன்று 12 ராசிகளுக்கு உண்டான பொதுவாக உள்ள தின பலன்களை இப்போது பார்ப்போம். முதன்மையும் தற்பெருமையும் சரியோ தவறோ தனது சொந்த அறிவில் செயல்படும் மேசராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். தங்களது ஜென்ம ராசியில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதால் இன்று எடுக்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் தெளிவாக முடிவெடுப்பீர்கள். மனக்குழப்பம் நீங்கி சந்தோஷமாக இருப்பீர்கள். சுகத்துக்கு எந்தவித குறையில்லை. பண வரவு உண்டு. தெய்வீக ஆன்மீக யாத்திரையால் உடலும் மனமும் இன்புறும். தாய் மூகாம்பிகை வழிபட உகந்த தினம். ஜனனி ஜனனி ஜெகம்னி அகம்னி என்கிற இந்த பக்தி பாடலை இன்றைய தினம் கேட்பதால் பல நன்மைகள் அடைவீர்கள். வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக காளையை போல் செயல்படும் ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதால் சுப செலவினங்கள் உண்டு. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வாய்ப்பு உண்டு. மனமும் சந்தோஷம் அடையும். உறவினர்களோடு சந்தோஷத்தில் இருப்பீர்கள். மனதில் ஏதோ ஒரு பய உணர்வும் அச்சமும் காணப்படும். பயம் கொள்ள தேவையில்லை. இன்று அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகியான கேதார கௌரி அம்பாளை வழிபட உகந்த தினம். யாவும் நல்லதே நடக்கும். மேதாவி தன்மை கொண்ட மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இன்றைய தினம் யாவும் உங்களுக்கு லாபகரமே. நன்றாக இருப்பீர்கள். மனம் குதூகலம் அடையும். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் யாவும் வெற்றி மேல் வெற்றி. நீங்கள் இன்று செய்கின்ற காரியங்கள் அனைத்துமே ஜெயமே ஜெயம். உங்களுக்கு இன்று யோகமான தினம். கலியுக வரதனாகிய ஸ்ரீ சத்யநாராயண சுவாமியை வழிபட உங்களுக்கு இன்றைய தினம் சிறப்பாக அமையும். வாழ்த்துக்கள். எதிலும் எச்சரிக்கையாக செயல்படும் கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் தசம கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் பவமான தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இன்று நீங்கள் வியாபாரத்தில் நல்லதொரு லாப நோக்கமும் மன திருப்தியும் அடைவீர்கள். இன்று நன்றாக பணிபுரிவீர்கள். நற்பெயரும் நற்புகழும் நற்கீர்த்தியும் அடைவீர்கள். திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவன் சுவாமியை இன்று வழிபட உங்களுக்கு யாவும் நல்லதே நடக்கும். இன்முகத்துடன் வரவேற்பு செய்யும் சிம்மராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். உங்களின் வெகுதூர பயணத்தால் செலவினம் இன்றைய தினம் உண்டு. தங்களது கடமைகளை இன்று சரியாக செய்து முடிப்பீர்கள். அரசு தொடர்பான பணிகள் மன நிறைவுடன் முடியும். தந்தைக்காக இன்று அதிக நேரம் செலவழிப்பீர்கள். தந்தையின் கட்டளையை மதிப்பீர்கள். தந்தையின் ஆசீர்வாதத்தால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்லதே நடக்கும். கைராசி அதிர்ஷ்டமும் கொண்ட கன்னிராசி நேயர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். உங்கள் ராசிக்கு
லாபஸ்தானாதிபதியான சந்திரன் 8ஆம் இடத்திலே சஞ்சரிப்பதால் சற்று கவனம் தேவை. இந்த அமைப்பானது சந்திராஷ்டமம் என்று சொல்லப்படுகிறது. கன்னி ராசிக்கு ஒரு சற்று 2.25 நாள், இன்று நாளை நாளை மறுநாள். எந்த ஒரு காரியத்திலும் சற்று கவனம் எச்சரிக்கை தேவை. இதற்கு பரிகாரமாக வாராகி அம்மனை வழிபட சற்று ஆறுதல் கிட்டும். கவலைப்பட வேண்டாம், எல்லாம் நல்லதே நடக்கும், யாவும் நன்மைக்கு. நடுநிலை மாறாத துளாராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்று உங்களுடைய உடன்பிறப்பு, கூட்டாளிகள், மனைவி இவர்கள் மூலமாக பல்வேறு நன்மைகள் அடைவீர்கள். புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவார்கள். அவர்களால் அனுகூலமான ஆதாயங்கள் உண்டு. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் யாவும் நல்லபடியாக நடக்கும் நாள் இன்று. எல்லாம் வல்ல அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாகிய காயத்ரி அன்னையை வழிபட இன்றைய தினம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். கடின உழைப்பில் ஆர்வம் காட்டும் விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்று உங்கள் ராசிக்கு பாக்யஸ்தானாதிபதியான சந்திரன் 6ஆம் இடத்தில் மறைந்து சஞ்சாரம் செய்வதால் இன்று வரக்கூடிய பல்வேறு நன்மைகள், உங்களுடைய ஆத்ம காரியங்கள் சற்று தாமதமாக வரும். எதிரிகளால் தொல்லை உண்டு. அவர்களை நேரடியாக எதிர்த்து ஜெயிப்பீர்கள். போட்டி மனப்பான்மையுடன் உழைப்பீர்கள். பெரியோர்களுடன் சற்று மரியாதை நிமித்தமாக பழகவும். வெளிதூர மற்றும் வெகு தூர பயணங்கள் வேண்டாம். இன்றைய தினத்தில் விருந்து சாப்பாடும் வெளியிடத்து உணவினால் ஆரோக்கியம் கெடும். உடல் நலத்தை காத்து கொள்ளவும். எல்லாம் வல்ல சோமஸ்கந்த மூர்த்தி சுவாமியை வழிபட இன்று யாவும் நல்லதே நடக்கும். கடவுள் பக்தி, நேர்மை, பணிவு உடைய தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். உங்கள் ராசிக்கு அட்டமாதிபதி ஆகிய சந்திர பகவான் 5இல் சஞ்சரிப்பதால் இன்று எதிலும் விளையாட்டுத்தனம் வேண்டாம். கேளிக்கை, வேடிக்கை, கொண்டாட்டம் தவிர்க்கவும். தங்களது குழந்தை செல்வங்களோடு குதூகலம் வேண்டாம். குழந்தைகளுக்கு சிற்சில வைத்திய செலவினங்கள் உண்டு. புத்தி, மனம், உடல் சஞ்சலம் அடையும். யாருக்கும் எதற்கும் சத்திய பிரமாணம் செய்ய வேண்டாம். வாக்குமூலம் மற்றும் சாட்சியாகவும் எதிலும் உடன் போகாதீர்கள். திட்டம் போட்டு எக்காரியம் செய்தால் உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டினால் யாவும் நலம் பெறுவீர்கள். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாறிக்கொள்ளும் மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். உங்களுடைய கூட்டாளி, நண்பர்கள், உங்களது மனைவி மற்றும் உற்றார் உறவினருடன் நன்றாக இன்றைய தினம் செலவழிப்பீர்கள். இவர்களோடு சந்தோஷமாக ஏதோ ஒரு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டும் வாய்ப்பு உண்டு. எதிர்பார்க்கும் சம்பவம் இனிதே நடைபெறும். இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவும் ஆதாயமும் உண்டு. அடிக்கடி சந்திக்கும் நபர்களால் நல்லதொரு பல நன்மைகள் கிட்டும். எல்லாம் வல்ல திருப்பதி ஏழுமலையானை வணங்கிட இன்றைய நாள் உங்களுக்கு நல்லபடியாக மற்றவரை எளிதில் எடை போடும் வல்லவரான கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்று நீங்கள் வேலையில் உள்ள பணிச்சுமைகள் குறையும். அதாவது கடினமான பல காரியங்கள் எளிதில் முடிப்பீர்கள். பகைவர்கள் தங்களிடம் சரணடைவார்கள். நோயின் தாக்கம் சற்று குறையும்.
கடன்களை கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்பீர்கள். கடன் தொல்லைகள் தீரும். வம்பு வழக்குகளில் வெற்றி பெறுவீர்கள். எல்லாம் வல்ல தன்வந்திரி பகவானை தரிசிக்க இன்றைய நாள் உங்களுக்கு யாவும் நல்லதே நடக்கும். சமய நம்பிக்கையில் நாட்டம் அதிகம் கொண்ட மீனராசிக்கார நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். உங்களின் சமயோஜித புத்தியால் இன்றைய தினம் பண வரவு ஆதாயம் உண்டு. உங்களுக்கு இன்று அதிர்ஷ்டமான தினம். கேளிக்கைகளில் பணம் சம்பாதிப்பீர்கள். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் குறை இருக்காது. உற்பத்தியாகும் பொருட்களால் உங்களுக்கு பல்வேறு நன்மைகள் உண்டு. தங்களது குழந்தைகளோடு சந்தோஷமாக நேரம் கழிப்பீர்கள். விளையாட்டில் ஜெயிப்பீர்கள். புத்திசாலி திறமையுடன் இன்று காலம் கழிப்பீர்கள். தெய்வ வழிபாட்டினால் மகிழ்ச்சி அடைவீர்கள். இன்று உங்களுடைய வாக்கு பலிதமாகும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும். எல்லாம் வல்ல அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனுமாகிய ஸ்ரீ லக்ஷ்மி ஹயகிரிவரை வழிபட இன்றைய நாள் உங்களுக்கு யாவும் நல்லதே நடக்கும்.